நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகமாய் இருக்கிற மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2024 தொடங்கி 9 மாதங்கள் கர்த்தருடைய கிருபையிலே முடித்து 10ஆம் மாதத்தை தேவ தயவிலே பிரவேசித்திருக்கிற நமக்கு அல்லேலூயா தேவ தயவிலே இந்த மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நமக்கு இந்த 10ஆம் மாதம் முதல் தேதி இந்த மாலை நேரம் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற நமக்கு நம்முடைய ஊழியத்துக்கு சத்தியாவின் மகிமையின் ஊழியத்துக்கு சபையாராக நமக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு பரலோகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைவாக இந்த மாதம் பெற்றுக்கொண்டு விருத்தி அடைந்தோம் வழங்கி பெறுகிறோம் என்று விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதத்தின் சபைக்காக கர்த்தர் கொடுத்த அந்த வேத வசனத்தை ஒருவர் எடுத்து அதை வாசிங்கள். உபாகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூடவே வருகிறார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கைதிருக்க அல்லேலூயா அல்லேலூயா. இது மாபெரும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் சொன்னவர் அதை நிறைவேற்ற வல்லமையானவர். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இடைவிடாமல் நாம் கூடி ஜெபிக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஜெப ஐக்கியத்திற்கு, ஜெபத்திற்கு, நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்கவும், ஜெபமானது ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய விடுதலையை, மாபெரும் ரட்சிப்பை, சமாதானத்தை அது நமக்கு கொண்டு வரும்படி ஆவியானவர் அவர் திருவுளம் பற்றின முன்னமே அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற, அநேக முறை பேசியிருக்கிற சில வார்த்தைகளை நாம் திரும்பவும் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம், கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்ன ஜெபம் அது வலிமையானது. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் அதிகாரத்தை உனக்கு கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் ஒரு பெரிய நம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் திரளான ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். அல்லேலூயா. சாதாரண வார்த்தையில உங்ககிட்ட சொன்னீங்க. ஆமென் அல்லேலூயா. ஜெபம் திறக்கப்படாத கதவுகளை திறக்க வைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் ஒரு பெரிய ரட்சிப்பை உன் குடும்பத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால் உனக்கு முன்பாக எந்த சத்துருவும் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. பிசாசுகள் உன்னை பார்த்து நடுநடுங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு பேர் என்னது? நீ யாரு? நீ யாரு? உனக்கு பேர் என்னது? ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. யாரு ஜெபிக்கிறவன்? எதிர நிக்கணும்? உபதேசத்தில் நிற்கணும். உபதேசத்தில் நிற்கிறவனே சீசன். அந்த சீசனுக்கு தான் பேரு கிறிஸ்தவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பல பேர் இந்த செய்தியை கேட்டு
சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். அல்லேலூயா. கடந்த வாரம் அந்த செய்தி கேட்டு மிக பிரமாதம். இந்துக்கள் கூட பார்த்து எனக்கு போன் பண்றாங்க. இன்னும் மேல போனா என் தம்பி வீட்டுல கூட என்ன பண்ணிருக்காங்க பார்த்திருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த சில பேர் தேவனையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த ஆண்டவரையே பிடிக்காதவர்கள் சில பேர் போன் பண்ணி நல்லா பேசியிருக்கீங்க, பிரமாதமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தெரியுதா? மனுஷனுக்கு மகிமை அல்ல, யார் மகிமைப்படுறது? அவர் ஒருவரே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. எல்லா மகிமையும் அவருக்கு. அவர் அந்த மகிமையை மாத்திரம் மனுஷனுக்கு கொடுக்கல, அந்த மகிமையை மாத்திரம் அவர் யார் வச்சினாரு? எல்லாம் அவருக்கு தான். ஆமென். இந்த நாளிலும் சுருக்கமாக சில வேத வசனங்களை நாம் முன்னமே பார்த்த சில வார்த்தைகளை நாம் கவனத்தில் கொண்டு வந்து இன்னும் ஜெபத்திலே இன்னும் ஆவியிலே நாம் வளர, இன்னும் காணப்படுகிற குடும்பத்தில் காணப்படுகிற தடைகள் விலகும்படி இந்த ஜெபம் அவசியம், மிக மிக அவசியம் என்பதை நாம் உணரும்படி ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல திரும்ப எடுத்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. 4ஆம் வசனத்தை படிச்சுட்டு 6, 7 அப்படியே திரும்ப படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் டக்கு டக்குன்னு வாங்க, சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் என்ன இவ்வளவு நேரமா படிக்காமலேயே சொல்லுமா அந்த வசனத்தெல்லாம்? அந்த மாதிரி ஒரு ஆதியாகமத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரம் பைபிள் இருக்கும்போது படிக்கணும். நான் பைபிளை திறக்கல. இப்போ நான் ஏன் பக்கம் உங்களுக்கு சொல்லணும்? நான் ஏன் பக்கம் சொல்லணும்? நீ ஏன் எடு பார்ப்போம். என்னது பக்கம் சொல்லிடுமா? நீயாவது இந்த 270 இல்லாம அந்த 270 இங்க என்ன? இந்த 270 அந்த 270 எங்க பிலிப்பியரை போய் எங்க தேடிக்கிற பாரு படிக்கிற பொண்ணு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்கு இந்த மாசம்? எப்படி இருக்கு? யாருக்குள்ள? அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பார்த்துக்கல? ஆமென். அவரே பார்த்துக்கல. எல்லாத்தையும் மேல இருக்கிறவர் பார்த்துக்கல. யார் பார்த்துக்கல? மேல இருக்கிறவர் பார்த்துக்கல. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு மேல இருக்கிறவர் பார்த்துக்கல. அர்த்தம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். மேல இருக்கிறவர் பார்த்துக்கல. ஆமென். வேற சொல்ல அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவாராம், பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவாராம். அப்ப எங்க இருக்கிறாரு? அவரு மேல இருக்கிறாரு. மேல இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? என்னப்பா என்ன பண்ணுவாரு? ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த சொல்லு, இந்த 31 நாளும் ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை என் கர்த்தர் நிறைவாக தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை அதிசயமா நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். 6, 7 படிங்க அப்படியே. திரும்ப அதே நான் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கே கவலைப்படாத. என்ன பண்ணாத? எதுக்கே கவலைப்பட சொல்லு. நான் இந்த மாதம் எதுக்குமே கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். நல்ல விஷயம். நான் இந்த மாதம் ஒன்றுக்கே கவலைப்பட மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட யாருக்கு? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் தேவைகள் என்ன? உன் மனவிருப்பு என்ன? எதை எதிர்பார்த்து காத்திருக்க? எந்த நன்மை உனக்கு வேணும்? எந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணும்? எந்த இடத்துல உனக்கு விடுதலை வேணும்? எந்த இடத்துல உனக்கு சுகம் வேணும்? எங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்? உன் விருப்பத்தை யாருக்கு சொல்லு? யாருக்கு சொல்லு?
அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு கீழே 7ஆம் வசனத்துல, நீ சொன்னா, நீ தெரியப்படுத்தினா, நீ ஜெபம் பண்ணா, நீ வேண்டுதல் செய்தா, விண்ணப்பம் பண்ணா, அப்ப கர்த்தர் சொல்றாரு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள. நீ கவலைப்படவே மாட்ட. என்ன பண்ண மாட்ட? நீ சொல்ல, நான் ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டேன். கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. கவலைப்படாத, பயப்படாத, தடுமாறாத, சோர்ந்து போகாத, பலவீனமா மாறாத. உன்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க வாக்கிய, எண்ணெய் சொல்லு, எண்ணெய் எண்ணெய் உள்ளது வரணும். என்னது வரணும்? என்ன எந்த எண்ணெய் நம்ம கேட்பான். என்ன கூட என்னங்கம்மா, என்ன என்ன அது மாதிரி சொல்லக்கூடாது. புரியுதா? எண்ணெய் எங்க வரணும்? எண்ணெய் பலப்படுத்துகிற, பலப்படுத்துகிற. யார பலப்படுத்த போறாரு? யார பலப்படுத்த போறாரு? யார சொல்ல? எண்ணெய் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு புதிய பலனை கர்த்தர் மாசம் தரப்போறார். ஆமென். ரைட். எப்படி இருக்கு நாளுக்குள்ள நீ? எப்படி இருக்கா? 31 நாள் எப்படி இருக்க போற? 31 நாள் எப்படி இருக்கிற? கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். ஆமென். உன்னை கைவிட மாட்டாரு. ஆமென் சொல்லு பாப்போம். இந்த அவருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு விஷயத்தை செய்யணும். அது என்ன செய்யணும்னா, எடுத்து வாசி, எடுத்து வாசி. இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வசனம் தான். இதை பார்த்து தான் போகணும். நீ ஜெப ஐக்கணும் என்ன, நீ எங்க வந்து நிற்கிற அதெல்லாம் தெரியணும். உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். எசேக்கியேல் 22:30 வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்தணும். எசேக்கியேல் 22:30 டக்கு டக்குன்னு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. தேசம் யாரு? தேசம் யாரு? அப்ப கர்த்தர் சொல்ற, நான் தேசத்தை அழிக்காதபடி. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு சோதனை உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் என்ன செய்யல? என்ன செய்யல? ஜெபிக்கல. நல்லா புரியுதா? என்ன செய்யல? ஜெபிக்கல. நீ கர்த்தருக்குள் என்ன இல்ல? சந்தோஷமா இல்ல. உன் ஜெபத்தை, உன் விண்ணப்பத்தை யாருக்கு சொல்ல? நீ வேற எங்கே தேடி போற? வேற யாருக்கே தேடி போற? இங்க போனா விடுதலை கிடைக்குமா? இங்க போனா வழி பிறக்குமா? இவருக்கு சொன்னா ஏதாவது செய்வாங்களா? அவங்க தேடி போனா ஏதாவது நடக்குமா என்று யாரை தேடி போற? யாரை தேடி போற? மனுஷனை தேடி போற. அல்லேலூயா. யாருக்கிட்ட வரல? நீ யாருக்கிட்ட வரல? யாருக்கிட்ட சொல்ல? ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்ற, படிங்க திரும்ப அந்த வசனத்தை. நான் தேசத்தை அழிக்காதபடி அழிவு உனக்கு வருகிறது என்றால், பிரச்சனை உனக்கு வருகிறது என்றால், பாடுகள் உனக்கு வருகிறது என்றால், வேதனை உனக்கு வருகிறது என்றால், துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கிறது என்றால், உபத்திரங்கள் உனக்கு எதிராக வருகிறது என்றால், யார்? ஏன்? திறப்பிலே நிற்கவும். திறப்பிலே நிற்கணும். எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும்? திறப்பு என்றால் என்னது? திறப்பு என்றால் என்னது? ஜெபம். திறப்பு என்னது? ஜெபத்துல நிக்கணும். எதுல நிக்கணும்? அல்லேலூயா.
சொல்ல, நான் இனிமேல் திறப்பிலே நிற்பேன். அல்லேலூயா. சொல்ல, கைது சொல்லுங்க, நான் இனிமேல் திறப்பிலே நிற்பேன். நீ திறப்பிலே நிற்கிற ஆளா இருந்தால், தேவ சமூகத்தை நோக்கி முறையிடுகிற ஆளாக இருந்தால், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால், கர்த்தர் தேசத்தை அழிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்கிறவங்க, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தர் எங்க போறாரு? கர்த்தர் எங்க போறாரு? சோதோம் கோமராவை அழிக்க போகிறார். ஒரு நீதிமான் அங்கே இருக்கிறான், லோத்து. அவருடைய சித்தப்பா அவர் அப்படிதானே. ஆபிரகாம் யாரு? ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? லோத்துக்கு என்ன வேணும்? சித்தப்பா. லோத்தோட அப்பாவுக்கு தம்பி ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப தன்னுடைய அண்ணன் மகனுக்காக இதை நான் பார்க்க போறேன். யாருக்காக? யாருக்காக? அண்ணன் மகனுக்காக சித்தப்பா யார்கிட்ட முறையிடுறாரு? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த காலத்துல அண்ணன் மகன் அல்லது தம்பி மகன் நல்லா இருக்கிறன்னு ஒரு பெரியப்பா நினைப்பானா? சித்தப்பா நினைப்பானா? கூட பிறந்தவனே நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்றேன் கூட நான் இது 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 வந்து ஒளிபரப்பு ஆகி போகட்டும், பார்க்கறவங்களாம் பார்க்கட்டும். நான் உண்மையா சொல்றேன், என் கூட பிறந்த எங்க அண்ணன், நானு, என் தம்பி, 2 அக்கா நல்லா இருக்கிறத அவன் விரும்பல. உண்மையா பேசுறான் தேவ சொல்லுது. என் அண்ணன் கூட பிறந்தவன், அவன் தான் மூத்தவன். இப்ப எங்க குடும்பத்துக்கு தலைமுறைக்கு பங்காளிகளுக்கு மூத்தவன் அவன் தான். இப்ப இத்தனைக்கும் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. எங்க அப்பா அப்பயே வாங்கி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, எஃப்சி, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில். நல்ல வருமானம். தம்பி நல்லா இருக்கணும், தம்பி கூட பிறந்த 2 தம்பி நல்லா இருக்கணும், கூட பிறந்த 2 தங்கச்சி நல்லா இருக்கணும். ஒரு நாள் அவன் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. அவன் எப்படி பிழைக்கலாம், அவன் எப்படி மேல வரலாம், அவங்க பிள்ளைங்க எப்படி மேல வரலாம் என்று அவன் நினைச்சானே தவிர கூட பிறந்தவங்க யாரும் என்ன பண்ணலாம்? அவன் ஒரு நாள் இது வரைக்கும் நினைக்கல. நல்லா புரிஞ்சு. ஆனா இங்க ஒரு சிறிய தகப்பன் தன் அண்ணன் மகன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று யார்கிட்ட வேண்டும் செய்தான்? தேவன்கிட்ட. அல்லேலூயா. அதை நான் சொல்ல போறேன் உனக்கு. யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்ல போறேன். இது நல்ல ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதை அழிப்பீங்களா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யாரு? நீ யாரு? இன்னும் விசுவாசம் பண்ண நீதிமான். வேதம் சொல்லுகிறது நீதிமான். நான் சொல்றேன், நான் சொன்னானியா எப்படி கை தட்டி கத்த பயன்படுத்தி எனக்கு தெரியல. நான் சொல்றேன் நீதிமான். நான் சொல்றேன் நீதிமான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருப்பான். சிங்கம் அப்படி என்ன சிங்கம் அப்படியே கூப்பிடாம சிங்கம் நம்ம சொல்லுங்க. சிங்கம் எப்படி வரும்? சத்தத்துக்கு முன்னாடி இருக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய யானையா இருந்தா கூட, எவ்வளவு பெரிய ஆணையா இருந்தா கூட ஆணைன்றாங்க. எவ்வளவு பெரிய யானையா இருந்தா கூட என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. இப்ப நீ யாரு? சிங்கம் சத்தம் அடிக்காது. அந்த சத்தத்தை அந்த சிங்கம் எப்ப கெச்சிக்கன்னா அதுக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்பதான் போய் என்ன பண்ணாத. எப்ப பசி எடுக்க உனக்கு நான் திரும்ப ஆவியான வெளிப்படுத்த நல்லா பேர் ஆவியானுக்கு சோதனை பண்றேன். சிங்கம் எப்ப பசியா இருக்குதோ அப்ப போய் மேல ஏறி அந்த மேட்டு மேல ஏறி நின்னு அது என்ன பண்ணாத? கெர்ச்சிக்க உடனே எங்கெல்லாம் மெயின் இருக்குது அதெல்லாம் என்ன ஆயிடும்? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ யாரு? திரும்ப கேக்குறேன். சிங்கத்துக்கு பசி எடுத்தா என்ன பண்ணாத? சத்தம் ஆயிடும், கெர்ச்சிக்கும். உனக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணா?
பிரச்சனை வந்தா பண்ணா திரும்ப சொல்றேன். சிங்கம் பசி எடுத்தா மேட்டி மேல வந்து நின்னு அது கெச்சிக்கும். மேடு என்பது ஜெபம், மேடு என்பது திறப்பு. நீதிமான் பிரச்சனை வந்தா, உபத்திரம் வந்தா, வேதனை வந்தா ஜெபத்துல மேல வந்து என்ன பண்ணா கெச்சிக்கணும். எது கெச்சிக்கணும்? ஹalleluya ஹalleluya. அப்ப நீதிமான் கெச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கறனா நீ சத்தம் விட்டா, திறப்புல நின்னா, ஜெபம் பண்ணா விசுவாசம் வரும். அந்த காட்டுல எங்க மிருகம் மேய்தோ இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் என்ன பண்ணிடும்? ஓடி லாக் ஆயிடும். அப்ப நீ திறப்புல வந்து நின்னு நீதிமான் ஜெபிக்கும் போது உனக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, உன் சுகபலத்துக்கு, உன் ஆசீர்வாதத்துக்கு, உன் சமாதானத்துக்கு, ரட்சிப்புக்கு, உன் பாதுகாப்புக்கு, வருமானத்துக்கு எதிராய் எந்தெந்த பிசாசு கிரியை செய்தோ நீதிமான் ஜெபிக்கும் போது, திறப்புல நிற்கும் போது, நீதிமான் கெச்சிக்கும் போது அந்த பிசாசு என்ன ஆயிடும்? எங்க ஓட? எங்க ஓட? பாதாளத்துக்கு போய் கேட்டுக்கிறது. நீ ஜெபிக்கும் போது, நீதிமான் ஜெபிக்கும் போது அந்த பொல்லாத பிசாசு பாதாளத்துக்கு போய். ஆமென் சொல்லு. ஆமென். எது பேர் விசுவாசிங்க? ஆமென். இப்ப நீ யாரு? நீ யாரு? நீ கெச்சிக்கிற சிங்கம். ஆமென். ஆமென். நீ சாதாரண ஆள் கிடையாது. ஆமென். ஆமென். அதனால சொன்னேன், நீ யாரு? நீ ஜெபிக்கிறவன். யாரு? போன வாரத்துல சொன்னேன், கிறிஸ்துவனுக்கு பேர் என்னது? ஜெபிக்கிறவன். இப்ப கிறிஸ்துவனுக்கு என்ன பேர்? என்னது? நீதிமான். நீதிமானுக்கு என்ன பேரு? நான் கெச்சிக்கிற சிங்கம். ஹalleluya. படிங்க 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும், அந்த சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை கேட்டேன். ஒருத்தனை தேடின, அவன் ஒருத்தனை கிடைக்கல, எனக்கு ஒருத்தனை கிடைக்கல. அப்ப கர்த்தர் சொன்னாரு, இப்ப ஒரு வசனம் நமக்கு ஏற்கனவே பார்த்த வசனம் 106ஆம் சங்கீதத்துல 106ஆம் சங்கீதம் 22 23 படி. ஜெபம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சீக்கிரம் 106ஆம் ஆகையால் தேடி கண்டுபிடி. சீக்கிரமா கண்டுபிடிச்சு பொழுது வெடியதுக்குள்ள போதி விடுஞ்சிருக்குள்ள நல்ல இப்படிலாம். அதாவது என்ன எங்க ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு, நான் நல்லா புரிஞ்சுக்குவாரு. மோதிர கையில கொட்டுவாங்கன்னா நல்லதுதான், ஆசீர்வாதமா. நல்லா எந்த கையில? உலகத்துல கூட பழக முடியும். மோதிர கையில என்ன பண்ணலாமா? கொட்டுவாங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதமா. அதாவது டீச்சர் கிட்ட, வாத்தியார் கிட்ட அடி வாங்கினா தான் பிள்ளைங்க என்ன பண்ணா, நீ ஆண்டா நான் அடிக்கிறேன்னு கேட்டா அது உருப்படா போயிடும். டீச்சர் கிட்ட அடங்கி அடி வாங்கி புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற போலதான் இங்க என்ன பண்றான், அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போயிட்டே இருப்பான். இப்ப நீ எடுக்கல, நீ பைபிள் தேடி நடக்கிற, வசந்த கண்டுபிடிக்கணும்னு ஊழியக்காரன் வாயிலிருந்து வார்த்தை வந்தா நீ என்ன ஆயிடுவ? நீ பைபிளை படிக்கிற ஞானியா மாறிடுவ. ஆமென் சொல்ல பாப்போம். எடுத்து வாசி 106 22 23. தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள். யார மறந்தாங்க? ரட்சகரான. அவர் யாரு? அவர் பேர் என்னது? அவர் பேர் என்னது? அவர்தான் ரட்சகர்னா என்னது? விடுதலை தருகிறவர். யாருக்கு? யாருக்கு? யாருக்கு விடுதலை? தம்முடைய ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். எப்படி மறந்தாங்க? சபைக்கு தான் வர்றாங்க, தேடிதான் வர்றாங்க, ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ரைட்டு. எப்படி மறந்தாங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ரட்சகராக தேவனை மறந்தாங்கன்னா சபைக்கு வந்துட்டு போனா போதுமா? 10 ரூபாய், 20 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா காணி கொடுத்துட்டா போதுமா? உங்ககிட்ட காட்டுறது என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன கேட்கிறாரு? திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன், ஒருத்தனை என்ன பண்ணல, கிடைக்கல. ஜெபிக்கிறவன் எங்கேயும் கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ. சபையாருக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வீட்டுல பற்பல வேலை இருக்கும். நீ அதை செய்வே, இதை செய்வே, எங்க போவ, அங்க போவ, ராத்திரியில தூங்கிடுவ, காலையில எழுந்திருக்க முடியாது, உன்னால ஜெபிக்க முடியாது. வீட்டுல உட்காந்துன குழந்தை குட்டி அழுவான், வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணுவான், கூட அம்மா அப்பா ஏதாவது பண்ணுவாங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நமக்கு ஜெபம் பண்ண முடியாது. அதனாலதான் செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க, வந்து கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் மாதிரி ஜெபத்தில் என்ன பண்ணுங்க. அதாவது ஏன் இதை சொல்றேன்னா, தீர்க்க தரிசிகள் ஒரு கூட்டம் ஒண்ணு கூடி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. கூட யார் இருக்கிறாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர் சாமுவேல் இருக்கிறாரு. யார் இருக்கிறாரு? சாமுவேல் ஒரு இடத்துக்கு போயிட்டு, இங்க ராமாவில போயிட்டு இருக்கிறாரு. அங்க அவர் கூட
ஜெபிக்கிறவர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். யார் கூட இருக்கிறாங்க? ஊழியக்காரங்க யார் இருக்கிறாங்க? ஊழியக்காரன் கூட யார் இருக்கணும்? எனக்கு எங்கே போறார் ஆண்டவர், எங்கே போறார்? நான் வளர்ந்த இடத்துல கூட்டு முறை என்ன தெரியும். நான் வளர்ந்த ஆவிக்குரிய தகப்பம் கூட அவர் சில நாட்களுக்கு பிறகு ஆவியில வளர்றவன என்ன பண்ணல, அவர் கிட்ட சேர்க்கல. ஆவியில வளர்றவன், சத்தியத்தில் நிக்கிறவன், கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்றவன் என்ன பண்ணல கூட சேர்க்கல. குடிகாரன், டபுள் மீனிங் பேசுறவன், ரோட்டெல்லாம் வேன்னு பார்த்துட்டு போறவன், இப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணிக்கிறார், அவரு சேர்த்துக்கினார். இது ஆவிக்குரிய வளர்ச்சியை அப்படியே தடுத்து சீக்கிரமாய் போய் சேரும்படி வழியாகிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனா என்ன பண்ணனா, நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். 2004-05 ஞாபகம் எனக்கு. வருஷத்துல ஒரு நாள் டிவியில நான் பார்த்துக்கிறேன், பிளெஸிங் டிவி பார்த்துக்கிறேன். அப்ப சகோதரர் ஆலன் பால் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நான் போன அந்த காருக்குள்ள ஆவியானவர் வந்தாரு. யார் வருவாரு? வருவாரு, அவர் எங்கேயும் வருவாரு. ஆவியானவர் வந்தாரு. இந்த செய்தியை நீ பேசணும்னு எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அந்த மேகம், அந்த தேவ சமூகம் காருக்கு முன்பாகவும் காருக்கு பின்பாகவும் அது எங்களை வழிநடத்ததை கர்த்தர் எனக்கு காட்டினாரு. இது என்ன சொல்ல வரனா, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் யார் கூட போகணும்? ஜெபிக்கிறவனே ஊழியத்துல கூட்டு போகணும். ஜெபிக்கிறவனே கூடவே வச்சிருக்கணும். இது இருந்தால் அந்த ஊழியம் எப்படியா இருக்கும்? அந்த ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதமா மாத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ எனக்கு தெரிஞ்சல, நான் பார்த்த ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அதெல்லாம் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறணும்னு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் சைதாப்பேட்டை பக்கம் நினைக்கிறேன். சைதாப்பேட்டை பக்கம் ஒருத்தர் இருக்கிறார். அவரு ஒரு பெரிய ஊழியர்கள், பெரிய சபை வச்சிருக்கிறாராம். எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் சரி, என் சபை தான், என் ஊழியர்களை பாரு, இத்தனை பேர் எங்க சபைக்கு வராங்க. அவங்க 1000 பேர் 1500 பேர் வராங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா வெளியே வரும்போது எதுல வர்றாரு? அவரு கருப்பு சோப்பு வேட்டி கட்டின்னு வர்றாரு. என்ன கட்டி வர்றாரு? அவரு பேரு என்ன? அவருக்கு பெரிய பாஸ். கூட வரவங்க எப்படி வர்றாமா? தும்ஸ் கட்ட மாரி என்ன பண்றானுங்க? கூட 5-6 பேர் என்ன பண்றாங்க? காக்க விட்டு இறங்குறானுங்க. அவருக்கு பேர் என்னது? பாஸ். அவ்வளவு பெரிய சபை வச்சிருக்கிறாரா. 1000 பேர் 2000 பேர் வராங்களா. அந்த இடத்துலயே ஒரு பில்டிங், பெரிய பில்டிங்கா, பெரிய சபையா. சந்தோஷம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? யார் கொடுக்குது? அல்லேலூயா. அவர் கருப்பு சபை பேசி கட்டின்னு வராரு. என் கட்சியில் இருக்கிறார். அது கட்சியிலே இருந்துட்டுப்பா, நில்லுதானப்பா, கவுன்சிலராவு, எம்எல்ஏவு, மந்திரியாவு, என்ன இங்கேயா வந்த. இது பரிசுத்தமான இடம். அல்லேலூயா. பாவிகளுக்கு இங்க இடம் கிடையாது, அநீதிமானுக்கு இடம் கிடையாது. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. சாமுவேல் ராமாவில் இருக்கும்போது ஜெபிக்கிறவர்களை ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. ஏன்? அந்த இடத்துக்கு சவுல் ஆட்கள் அனுப்புறாரு. கிட்ட வந்த உடனே, சவுலின் வேலையாட்கள் கிட்ட வந்த உடனே, அங்கே ஜெபிக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் தாவீதை கொலை பண்ணும்படி, தாவீதை கைது செய்யும்படி வந்த அந்த சவுலுடைய வேலைக்காரர்கள் மீது அந்த அபிஷேகம் இறங்கின உடனே அவர்களும் ஜெபிக்கிற ஆளாக மாறினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்க. முதல்ல நீ ஜெபிக்கிற ஆளாக இருந்தால், நீ ஜெபிக்கிற ஆளாக இருந்தால், நீ கர்த்தரை விசுவாசிக்கிற நபராக இருந்தால், நீ தேவ சமூகத்தை நோக்கி முறையிடுகிற ஆளாக இருந்தால், உன் மேல இறங்குற ஆவியானவர் உன் வீட்டையும் நிரப்புவார். உன் குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென். உன் வீட்டுல ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருக்கவே வேண்டாம். அங்க இறங்கினார்ல சாமுவேல் கூட இருந்த, சாமுவேல் மேல இருந்த, அவள் கூட இருந்த அந்த ஜெப ஐக்கியத்துல இருந்த அதே ஆவியானவர் எங்கே எதிராளிகள் வந்தார்களோ அவருக்கு மேல இறங்கினார்ல. உன் மேல வர மாட்டாரா? வர மாட்டாரா? அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரன் கூட இருந்தா, ஊழியக்காரன் கூட யார் இருக்கணும்? ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை சீசர்கள் யாரை கூப்பிட்டாங்க? அப்போஸ்தலர்கள் யாரை கூப்பிட்டாங்க? சீசர்களை வரவழைத்தார்கள். அல்லேலூயா. வேலைகளை செய்யுங்க. நாங்க எதில இருக்கிறோம்? நாங்கள் போதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நாங்க நிக்கிறோம், நாங்க அதை பார்த்துக்கிறோம்.
ராஜ்யத்தை கட்ட, சபையை கட்ட, ஆவியில உங்களை எழுப்ப நாங்க அந்த வேலையை பார்க்கிறோம், நீங்க ஒரு வேலையை பாருங்க என்று அப்போஸ்தலர்கள் ஐக்கியப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 106, 22, 23 தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோ, எங்க உனக்கு பிரச்சனை வருது, எதனால உனக்கு பிரச்சனை, எதனால வீட்டுல கஷ்டம், எதனால பல விதமான வேதனை, ஏன் இன்னும் என்ன செய்யல நீ அது நீ சபைக்கு வர ரைட்டு தப்பு இல்ல, வந்து போயிடுற. என்ன பண்ற நீ? வந்து நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சு. திரும்ப சொல்றேன், அங்கே சீலவாம் குளம் என்ன பண்ற, தேவதூதர்கள் இறங்கி என்ன பண்றாங்க, கலக்கிறான். எத? தண்ணினா அபிஷேகம். நல்லா புரிஞ்சுக்கோ, தண்ணினா என்னது? அபிஷேகம். சீலவாம் குளம் என்னது? சபை. சபையில் தேவதூதனா யாரு? ஊழியக்காரன். சீலவாம் குளம் என்னது? சபை. தேவதூதனா யாரு? ஊழியக்காரன் இறங்கி சபை என்ன பண்றான்? குளத்தை என்ன பண்றான்? கலக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்து எட்டி பார்த்துட்டு தான் போயிடுற. கலக்கிற குளத்துல இறங்கினியா? நல்லா புரிஞ்சுக்கோ, திரும்ப சொல்றேன், ஆவியில உணர்வு, ஆவிக்குள்ள உணர்வு. ஏன் இன்னும் விடுதலை ஆகல, இன்னும் ஏன் பிரச்சனை ஓயல, இன்னும் ஏன் சமாதானம் கிடைக்கல, இன்னும் ஏன் அற்புதம் நடக்கல, இன்னும் ஏன் சுகம் கிடைக்கல? வந்து குளம் கலக்கப்படும் போது எட்டி பார்த்துட்டு நீ போயிடுற. என்ன செய்யணும்? குளம் கலக்கும் போது என்ன பண்ணா? குளத்துல யார் இறங்குறானோ அது முந்தி இறங்கணும். எப்படி இறங்கினா? முந்தி அவன் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தானே ஆயிடுவான். கைது கட்டமை எப்பேற்பட்ட வியாதியா. நம்ம தான் வரும்போது முக்காவாசி விசுவாசத்தை கெடுத்துட்டு 25% நம்பிக்கையோட தான் எங்க வரான்? இந்த போல அந்த ஆள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேடி வந்து கேட்பான், ஏன் வரல? இல்ல வழியில பார்த்தா பணிக்கணும் வந்தாலே. அதனால என்ன பண்ற, சில பேர் எப்படியாவது அச்சு குச்சின்னு தட்டு தர மாதிரி என்ன பண்ணிடலாம், வந்துடும். அப்படிதானே? வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு திரும்ப சொல்றேன், தேவன் உனக்கு நன்மை செய்யணும்னா, தேவன் உனக்கு அற்புதம் செய்யணும், ஒரு விஷயம் இருக்குது. குளம் கலக்கப்படும் பொழுது யார் குளத்தை கலக்கிறது? திரும்ப கேக்குறேன், குளம் என்னது? சபை. தேவதூதனா யாரு? ஊழியக்காரன். என்ன செய்யணும் ஊழியக்காரன் யாருங்க? என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கர்த்தரை துதிக்கிறல்ல, எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கிறல, அதான் கலக்கப்படுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் குளத்தை கலக்கிறது, அதுதான் கர்த்தரை துதிக்கிறது. எல்லாரும் கலந்து கர்த்தரை துதிக்கவே இல்லையா? அதான் குளத்தை கலக்கிறது. அப்ப அதை கலக்கும் போது முந்தி எவன் இறங்குகிறானோ அவன் தான் என்ன ஆயிடுவான்? முந்தி என்ன அர்த்தம்? முந்தி இறங்குனா என்ன அர்த்தம் சொல்லு, சீக்கிரம் டைம் ஆகும். முந்தி இறங்குறவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவன் ஆயிடுவான், சுஸ்தமாயிடுவான், சுகமாயிடுவான். முந்தி இறங்குறவன், அந்த முந்தி அப்படின்றது என்ன அர்த்தம்? விசுவாசித்து. அல்லேலூயா. விசுவாசித்து நீ இறங்கினா, விசுவாசித்து சபைக்குள்ள வந்தா, விசுவாசித்து எழுந்து நின்னா, விசுவாசித்து கர்த்தரை ஆராதனை பண்ணா, எப்பேற்பட்ட வியாதியும் ஒரு சுகமாகும். கைது கேட்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீ செய்யக்கூடாதுதான், இதை செய்யக்கூடாதுன்னு தான் நீ உள்ள வரும்போதே, நீ கிளம்பி வரும்போதே 75 விசுவாசத்தை பிசாசு போயிடறான், பிடிங்க போயிடறான். கொஞ்சம் நம்பிக்கையில தான் நீ வர்ற. புரிஞ்சுக்க முதல்ல. ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது கிளம்பி ரெடியான உடனே தேவ சமூகத்தில் நின்று, அங்க நின்று வீட்டுக்குள்ள நின்று, இன்றைக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார், அந்த விடுதலைக்கு எதிராக இருக்கிற பொல்லாத பிசாசை இப்பவே உன்னை கட்டிட்டு நான் போறேன் அப்படின்னு வந்து, அல்லேலூயா, இப்பவே உன்னை கட்டி பாதாளத்துல அனுப்புறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணி நீ சபைக்கு வந்துரு. அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, தேசத்தை நான் அழிக்காதபடி
அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே யாரால தெரிந்து கொள்ளப்பட்டார்? மோசே யாரால தெரிந்து கொள்ளப்பட்டாரு? யாரால? யார் இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்தது? யார் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு? சபையை கொடுத்தது யாரு? உங்களெல்லாம் அனுப்புனது யாரு? அல்லேலூயா. உனக்கு சிம்பிளா ஒரு சாட்சி ஒன்று சொல்லிடுறேன். இந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோ. மாசம் நான் போன சபையில, டாக்டர் சபையில மாசம் ஊழியர் மீட்டிங் நடக்கும். 100 ஊழியர் 150 பேர் வரும். மாசம் 2, 3, 4, 5 பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆர்டிஷன் இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. பாஸ்டரா ரெவரண்டா அபிஷேகம் பண்ண போடுவாங்க. அந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணி வரதும் நாங்க தான். அந்த அங்கேயே கொண்டு வந்து மாட்டுறதும் நாங்க தான். அபிஷேகத்தை கொண்டு வந்து வைக்கிறதும் நாங்க தான். பேசும்போது மைக்க பிடிக்கிறதும் நாங்க தான். அப்ப அந்த பிடிக்கும், அந்த மைக்கெல்லாம் பிடிக்குமா நினைப்பேன். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்க ஊழியர்கிட்ட பேச மாட்டியா? ஊழியர்கிட்ட நீ பேச மாட்டீங்களா? ஒரு சுவிசேஷகனாக கூட என்னை அபிஷேகம் பண்ணக்கூடாதா? நீங்க பேச மாட்டீங்களா ஆவியானவரே? இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அங்க பலிபீடத்துல கேட்டுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கல. என்ன நடக்கல? கேட்டது நடக்கல. என்னம்மா போயினா இருக்கிற? போர் அடிக்குதா? ஏசி போயினா இருக்குதா? அப்ப ஸ்லோ பண்ணிடலாமா? அதை ரொம்ப போயிங்க வச்சோம். சொல்ல வேண்டியதானே? இப்ப நான் நினைப்பேன், எங்க ஊழியக்காரர்கிட்ட அந்த ஒரு ரேடிக்கு பேசக்கூடாதா? ஒரு சுவிசேஷகனாக கூட என்னை அபிஷேகம் பண்ண சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு பதிலும் கிடைக்கல எனக்கு. சபையில எந்த பொறுப்பு நமக்கு கிடையாதுன்னு வச்சுக்கா. எனக்கு இருந்து ஒரு பொறுப்புன்னா, சபையில ஆராதனை வேலையில முடிஞ்ச உடனே சங்கீதம் படிக்கும் போது அந்த வேலை தான் நமக்கு. அடுத்த ஊழியர்களை கவனிக்கிற வேலை தான் நமக்கு. எந்த பொறுப்பு நான் சுமக்கு. இப்படி இருந்து ஒரு காலகட்டம் வரும்போது, யார் தான் நம்ம அபிஷேகம் பண்ணது? யார் அபிஷேகம் பண்ணது? நீ என்ன மனுஷங்கிட்ட கேட்கிற? நான் இருக்கிற உன்னை தனியா எடுக்க, உன்னை பிரிச்சு எடுக்க, உன்னை அபிஷேகம் பண்ண, உனக்கு ஊழியத்தை கொடுக்க, இதை யார் முடிவு பண்ணது? யார் முடிவு பண்ணது? அவர் முடிவு பண்ணி தான் அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. அவர் தான் சபையை கொடுத்தாரு. அவர் தான் உங்களை அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்ப மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. ஒரு ஊழியக்காரன் என்றால் அது யாரால தெரிந்து கொள்ளப்பட்டா? மனுஷன் கூப்பிட்டு இவரை ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவர் அபிஷேகம் பண்ணி சொல்ற யார் தான் அறிக்கை முடித்துக்க? என்னை ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணதுக்கு முன்பாக 1 ஆண்டு காலமாக 1.5 ஆண்டு காலமாக நான் ஊழியத்தை செய்ய கற்றுக்கிறது செய்தார். அல்லேலூயா. 1 வருஷமா வீட்டுல ஆராதனை செஞ்சிருக்கிறோம். இந்த ஆராதனை செஞ்சிருக்கிற வேலையில தான் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டுல ஆராதனை பண்றோம். இந்த கிருபையை கொடுத்திருக்கிறீங்க, ஊழியத்தை கொடுக்க போறீங்க. தெரிந்து ஊழியத்துக்கு என்ன பேர்? ஒரு பேர் இல்லாம என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் என்ன பண்ணக்கூடாது? சரி, ஊழியத்துக்கு ஒரு பேர் வரணும். அது என்ன பேரு? நான் வந்து அறிவிலையோ இந்த வேதாகமத்தை தேடியோ நான் படிச்சுட்டு இதுதான் சபைக்கு பேர் எழுத மாட்டேன். எனக்கு நீங்க சரியா சொல்லணும் என்று பிரசங்கம் பண்ணுகிற நேரத்துல பிரசங்கம் பண்ணிக்கினே ஆவியில் ஆறுகிட்ட கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆவியில் சொன்னாரு, எப்படி உன்னை நான் பயன்படுத்தணும்னு சொன்னேன். எப்படி உன் மூலமா நான் பேசுறேன்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஆவியில பேசுறீங்க. சரி, அது ஆவியில பேசுறீங்க, வார்த்தையானது சத்தியமா வருது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ கர்த்தர் சொன்னாரு, சத்திய ஆவியா நான் உனக்குள்ள இருக்கிறேன், அந்த ஊழியத்தை நான் மகிமைப்படுத்துவேன். உன் ஊழியத்துக்கு பேரு சத்திய ஆவியின் மகிமையின் ஊழியர். கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எதையும் போல கர்த்தர் கொடுத்த அந்த பேரையே என்ன படிச்சிருக்கான்? பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த இதெல்லாம் போடல. அதெல்லாம் ரைட்டு, வசனம் இருக்குதான் செய்யணும். அவர் கொடுத்த ஊழியத்தை அவருக்காக மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் அழிந்து போகாதபடி மோசேயால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மோசே வந்து திறப்பட நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. யார் வந்து நின்னுங்க? படிங்க, முடிச்சிருக்கோம் வசந்த. தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே
அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை அவருடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோ, உன் வீட்டை கர்த்தர் பாதுகாக்கறனா, உன் குடும்பத்தில் அழிவு வரக்கூடாதுன்னா, பிசாசு உன் குடும்பத்திலே உள்ள புகுந்து உனக்கு எதிராக கிரியை செய்யக்கூடாதுன்னா யார் திறப்புல நிக்கணும்? யார் நிக்கணும்? யார் ஜெபம் பண்ணணும்? யார் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்? அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு லோத்துக்காக, கர்த்தர் லோத்தை காப்பாத்தினார் இல்லையா? அப்ப நீ ஜெபம் பண்ணா உன் குடும்பத்தை காப்பாத்த மாட்டாரா? எட்டு பேர் விசுவாசிக்கிற? அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டே வசனத்தை படிச்சிருக்கேன். 2 வசனம். ஆதியாகமம் 25:21 டக்குன்னு படிங்க. ஆதியாகமம் 25:21 படிங்க சீக்கிரம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். போதும். யாருக்காக? மலடியா இருந்த, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த தன் மனைவிக்காக, ரெபேக்காளுக்காக யார் ஜெபம் பண்ணது? வீட்டுக்காரன் கணவன் ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு. ரைட்டு, நல்லா புரிஞ்சுக்கோ. என்னென்ன பொறுப்பு நான் விளக்கம் போற நேரம் இல்லை, எனக்கு ஜெபத்துக்கு போகணும். 1. அடுத்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படி. மத்தேயு 8:6-7. ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். யாருக்காக வேண்டாமா? வேலைக்காரனுக்காக என்ன பண்ண? எஜமா கேட்டான், வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் நீ யாருக்காக வேண்டுதல் செய்ய போற? நீ யாருக்காக ஜெபம் பண்ண போற? யாருக்காக? யாருக்காக? முடிவு பாரு, இதான் முடிவு. யாருக்காக ஜெபம்? யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபம்? யாருடைய விடுதலைக்காக ஜெபம்? தெளிவு, இதான் தெளிவு. அல்லேலூயா அல்லேலூயா. அது உன் கணவருக்கா, அல்லது உன் பிள்ளைக்கா, அல்லது உன் சுக வாழ்வுக்கா, அல்லது உன் ஆசீர்வாதத்துக்கா, வியாதி நீங்கணுமா, பிரச்சனை மாறணுமா, யார் ஜெபம் பண்ண போற? யார் ஜெபிக்க போற? அல்லேலூயா. யார் திறப்புல நிக்க போறது? நீதான் நிக்க போற. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நான் சொல்லிடுறேன். எபேசியர் 3:20 சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் என்ன செய்வார்? மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா. நீ கணவருடைய ரட்சிப்புக்காக சொல்ற, கணவரையே ரட்சிப்பார், வீட்டையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை நீ சுகத்துக்காக நீ ஜெபம் பண்ணலாம், உனக்கு சுகத்தை கொடுப்பார், உன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். எப்படி சொல்ற? எப்படி சாத்தியமாக சொல்றியா? ஞானத்தை சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாரு, கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கோ, உன் தேவனை புரிஞ்சுக்கோ. நீ எதை கேட்கிறியோ அதையும் கொடுப்பாரு, நீ கேட்காத ஒன்றையும் உனக்கு தருவார். ஆமென். அதுதான் யாரு? நம்முடைய தேவன். எதுவுமே ஜெபம் பண்ண போற. ஆமென். போதும், இது வரைக்கும் போதும். மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அந்த செய்தி இப்ப சொல்ல நான். அது அடுத்த வாரம் வந்து அது சங்கிலி ஜெபம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனை. ரைட்டா? வெள்ளிக்கிழமை என்னது? அபிஷேக ஆராதனை. அது வித்தியாசமா பண்ண போறோம். இந்த முறை வித்தியாசமா பண்ண போறேன். ஒரே மாதிரி பண்ணிருக்க முடியாது. ஒரு வாரமா ஆவியான சொல்றத வேற வெள்ளிக்கிழமை பண்ண போறோம். அது வித்தியாசமா இருக்கும் அந்த அபிஷேக ஆராதனை. அதனால யாரும் நின்றாத, எந்த சாக்கு போக்கு சொல்லி நிக்காத, தடைப்பட்டிருக்கலாம் கூட்டு வந்து எப்பேற்பட்ட வியாதியா தான் சுகமாக்க போறாங்க. அதை கேட்டு எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட விசுவாசம் கேட்டு எல்லாத்தையும் உடைக்க போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஆயத்தமாக தான், அது முன்னோடியாக தான் இப்படி திறப்புல நிக்க போற. நீ ஜெபம் பண்ண போற. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. வாங்கப்பா, கொடுப்பாரோட ஒரு 2 சொல்லி அப்படியே சோத்திரம் பண்ணுங்கப்பா.